ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் வாய்ஸ்டெக் சேனல், நம்ம ஊர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலோட 50வது வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னா OnePlus ஜெட் ஒயர்லெஸ் இயர்ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். இதுதான் OnePlus ஜெட் ஒயர்லெஸ் இயர்ஃபோன். இதோட ப்ரைஸ் இந்தியாவில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1999 ருபீஸ், அதாவது 2000 ரூபா அப்படின்னு சொல்லலாம். OnePlus எப்போதுமே பேக்கிங் அப்படிங்கிறதுல பக்காவாக கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. 2000 ரூபா பொருள் தான், பட்டு பேக்கிங் பக்காவாக இருக்குது. உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னால் பேக் சைடில் ஏதோ ஃபியூச்சர்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னன்ட்டு வாங்க பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வார்ப் சார்ஜின்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் லாங் பேட்டரி லைஃப், மேக்னெட்டிக் கண்ட்ரோல், அப்புறம் வாட்டர் ப்ரூஃப், அப்புறம் குயிக் சுவிட்ச், அப்புறம் லோ லேட்டன்சி மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. வாங்க பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். வாவ், சூப்பராக இருக்குது. OnePlus எப்போதுமே பேக்கிங் நல்லா தான் இருக்கும், இதுலேயும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, உரமாக வைப்போம். வேறு என்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். இதை ஓப்பன் பண்ணால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா டைப் சி கேபிள் இருக்குது. டைப் சி கேபிள் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. OnePlus எப்போதுமே ரெட் கலரில் தான் கொடுத்துருப்பாங்க கேபிள், இதுலேயும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஏர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏர்பட்ஸ் வந்து நமக்கு சைஸ் எந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயந்தான். என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ரெட் கேபிள் கிளப் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது போல். ஓகே, அதை சைடில் வச்சுருவோம். வேறு என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். வேறு யூசர் மேனுவல் இருக்குன்னு நினைக்கிறேன். யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. நம்ம யூசர் மேனுவலாம் எப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், தூக்கி ஓரமாக போடுங்க. வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம ஹெட்செட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வாங்க பார்ப்போம். ஓப்பன் பண்ணியாச்சு. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது வெயிட்டு, வெறும் 28 கிராம் தான் சொல்கிறாங்க. இது பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. இதோட ஃபியூச்சர்லாம் என்ன அப்படின்ட்டு வாங்க இப்போ ஃபுல் ரிவ்யூ நம்ம பார்ப்போம். இயர்ஃபோனோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 28 கிராம் தான் சொல்கிறாங்க. ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் எதில் கொடுத்துருக்காங்கன்னா ரப்பர் அண்டு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குயிக் சுவிட்ச் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் எல்இடி லைட் சின்னதாக கொடுத்து OnePlusோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தா வால்யூம் கண்ட்ரோல் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு மைனஸு, அப்புறம் பாஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ட்ராக்கு, ப்ரீவியஸ் அந்த இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெயினாக வந்து பார்க்கணுன்னா இதை மறந்தாச்சு பாருங்கள், இந்த மேக்னெட். எனக்கு இந்த ஹெட்செட்டில் ரொம்ப பிடிச்சது இந்த மேக்னெட்டிக் தான். எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். வேறு என்ன இருக்குது பார்த்தா டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இயர்ஃபோன் 2000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்ட்டு ஒரு 10 ஹவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ண வரைக்கும் சவுண்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பேஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு பேஸ் கம்மியாக தான் பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை வாங்கலாம். ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு எல்லாமே வந்து கிளியராக தான் கொடுத்துருக்காங்க. பேஸ் மட்டும்தான் கம்மியாக இருக்குது. கால் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது, நல்லா கிளியராக தான் கேட்குது. இந்த மேக்னெட்டிக்கில் இன்னொரு ஃபியூச்சர் இருக்குது. நீங்கள் சாங்கோ இல்லை ஃபிலிமோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க சாங்கோ ஃபிலிமோ எதாக இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா பாஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குயிக் சுவிட்ச். இதை நீங்கள் டபுள் கிளிக் கொடுக்குறப்ப ஆல்ரெடி ஒரு கனெக்டில் ஒரு டிவைஸ் இருக்குன்னா இன்னொரு டிவைஸில் டபுள் கிளிக் கொடுக்குறப்ப இன்னொரு டிவைஸில் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்ல ஃபீச்சர் தான். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல். இந்த வால்யூம் கண்ட்ரோலில் சென்டரில் உள்ள ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாங் போகும். 3 டைம் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சாங் போகும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப். இதில் வார்ப் சார்ஜ் வந்து கொடுக்குறாங்களா 10 மினிட்டில் நீங்கள் 10 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெறும் டீ குடிக்கிற 10 மினிட்டில் நீங்கள் 10 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறது மாதிரி நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். டோட்டலாகவே இதை நீங்கள் 1 டைம் சார்ஜ் போட்டிங்கன்னா 20 ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒர்க் சப்போர்ட் இருக்கனால ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஏறும். இது வரைக்கும் இதோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இதோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்ப்போம். என்ன பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் அப்படின்னா இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சுத்தமாக எனக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னா இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா வெறும் பிளாஸ்டிக் அண்டு ரப்பரில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி. நீங்கள் சவுண்ட் குவாலிட்டியில் பேஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வாங்காதீங்க. நார்மலாக எனக்கு போதும் ஏதோ ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் அப்படின்னு ஓகேனா இதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.